என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. குழப்பமில்லாத தெளிவான ஜோதிட அறிவு பெற ஜோதிட ஆராய்ச்சியாளர் நெல்லை கே வசந்தன் அவர்களின் ஆஸ்ட்ரோ என்கேவி அகாடமியில் சேருங்கள், பயன்பெறுங்கள். அடிப்படை ஜோதிடம், அட்வான்ஸ் ஜோதிடம் இரண்டும் கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தவர்களுக்கு வாழ்க்கையில் உதவியாக இருங்கள். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மற்றும் மூத்த திரைக்கலைஞருமான திரு எஸ் வி சேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால். நல்லா இருக்கீங்க சார்? விஷால் பேரை ரொம்ப நாள் கழிச்சு கேள்விப்படுறேன். ஓகே சார். சமீபத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவில் சில டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டாரு. அதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தார் சார். யாருக்கு சொல்ல முடியுங்க? அவரு சொல்லுங்க, வேற யாருக்கு சொல்ல முடியும்? இதை தவிர தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கு, 10% ஓட்டு ஆயிடுச்சு, பாஜக இந்த 25 தொகுதியில் ஜெயிக்கும், அதெல்லாம் சொல்ல முடியாது. இது மோடி வாழ்த்தினரா இல்லையாங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? ஆனால் அண்ணாமலைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் மறுபடியும் இருக்கா கட்சியில? எனக்கு தெரியாது சார். நான் அண்ணாமலைக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது கிடையாது. நான் உன்னை குப்பைன்னு தூக்கி போட்டேன், அந்த குப்பையை மோந்து பார்த்துக்கிட்டு அந்த குப்பையே பார்த்தலாம் அதெல்லாம் கிடையாது. தூக்கி போட்டுருவேன். ஜெயலலிதா சொல்லுவாங்க தெரியுமா, உதிர்ந்த ரோமம், அதை எடுத்து வச்சுக்க மாட்டாங்க, சலூன்லேயே விட்டு வந்துடுவோம்ல. அந்த மாதிரி நான் இப்போ பிஜேபியிலேயே இல்லையே, அண்ணாமலையால் தான் பிஜேபி அழியும் அப்படின்னு அன்னைக்கு சொன்னேன். அதுதான் பண்ணாரு. இன்னைக்கும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார் அந்த அண்ணாமலை. நயினார் நாகேந்திரன் ஒரு இடத்துல கூட ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் வேலை செய்கிறாரு. அதுவும் எப்படி? பிஜேபியில் இருந்து சம்பாதிச்ச பணம். இப்பவும் எப்படி? எல்லாம் பெய்டு நியூஸ். கிட்டத்தட்ட 20,000 பேர் என்னமோ ஓடி இருக்காங்க போல இருக்கு கோவாவில். அதில் 850 பேர் அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அந்த 850 பேர் கம்ப்ளீட் பண்ணதில் கடைசியிலேருந்து 8ஆவதாக வந்திருக்காரு இவர். வயசானவங்கெல்லாம் தள்ளாத கொஞ்சம் முடிஞ்சாமல் கொஞ்சம் கடைசியில் போவாங்களே, அந்த மாதிரி வந்திருக்காரு. இவருக்கு துணை யாருன்னா அந்த பிளேன் கதவை திறந்து விட்டாரு அந்த எம்பி, கர்நாடகா எம்பி. இவருக்கு சகவாசம் முழுக்க கர்நாடகாவில் இருக்கிறவங்களோட தான். இங்கே ஏதாவது பிரச்சனைனா அங்கே இருக்கிற சாமியார்கிட்ட போய் சொல்லி என்ன இப்படியாவது காப்பாற்றுங்க அப்படிங்கிறது. அது தன்னை இவர் தமிழனாகவே நினச்சிக்கல. அண்ணாமலையை பற்றி பேசுறதே வேஸ்ட்டு. ஆனால் அவருடைய வங்கி கணக்கில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வங்கி கணக்கில் கண்டிப்பாக மாற்றம் இருக்குது. என்னங்க இப்போ பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு ஃபுல் பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அப்படியே சாணி அள்ளி பார்த்துருக்கீங்களா? சினிமா ஹீரோயின் கூட அப்படி புடவை சொருகின்னு தான் பண்ணுவாங்க. இவர் தனி. இவர் கொஞ்சம் ஸ்லைட்லி கன்ஃபியூஸ்டு மென்டலி. ஒவ்வொருத்தருக்கும் அடிப்படையாக ஒரு சின்ன ஒரு பைத்தியக்கார குணம் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். அது சில சமயம் அதிகமாக வெளிப்படும், சில பேருக்கு வெளிப்படாது. இவருக்கு கொஞ்சம் வெளிப்படுது, அவ்வளோதான். அண்ணாமலை ஒரு ஜாதி வெறியர். பிராமணர்களுக்கு எதிராக இருந்து அத்தனை பிராமணர்களையும் தொடர்ச்சி எரிஞ்சிட்டார். அதை முட்டாள் பிராமணர்கள் பல பேர் தெரிஞ்சுக்காம அண்ணாமலை பிராமணர்கள் செய்வார் வச்சு செஞ்சிட்டார். முடிஞ்சு போச்சு. என்ன இடபிள்யூஸ்க்கு என்ன பண்ணார்? இங்கே ஏதாவது நான் தமிழ்நாடு முழுக்க மீட்டிங் போட்டால் ஒரு மீட்டிங் போடவே இல்லை, பண்ண மாட்டார் அவர். பதவியில் இருந்தவங்க 45 வயசுக்கு மேலே தான் பிராமின்ஸ் இருக்காங்கன்னா அப்படியே ஏஜை மாற்றி 45 வயசுக்குள்ளேன்னு மாற்றி அப்படியே அத்தனை பேரையும் எடுத்தார். சேலத்தில் மோடிக்காக கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் செலவழிச்சு மோடி இட்லி, மோடி டிஃபன் இது அப்படின்னு போட்டு, அப்புறம் மோடியோட அத்தனை ஸ்கீம்ஸையும் ஃப்ரீயாக எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து பண்ணினேன். அங்கே இருந்து அவரை ரிமூவ் பண்ணாங்க. இங்கே துணைத் தலைவராக இருந்த திருப்பதி நாராயண தூக்கி நீ பொதுஜன தொடர்பாளரோ இல்லை ஏதோ பத்திரிகைக்கு பேசிக்கோ, நீ இந்த பக்கம் வந்துடாதுங்கிற மாதிரி அவரை பண்ணி விட்டாங்க. ஏன்னா அவர் அடுத்தது மயிலாப்பூர் சீட்டு கேட்டாக்க மயிலாப்பூர் சீட்டு அவர் கேட்பாருன்னு தெரியும். அப்போ என்ன பண்ணணும்? அவரை மயிலாப்பூருக்கு பொறுப்பாளராக போடணும், அவரை தூக்கி ஆலந்தூருக்கு பொறுப்பாளராக போடுறோம். பொறுப்பாளர் போடுறதே என்ன? பொறுப்பாளர் வேலை செய்யும் போது நாளைக்கு அந்த பொறுப்பாளரை நம்ம அந்த ஏரியாவில் அந்த சீட்டு கொடுத்தா எல்லாருக்கும் தெரிந்த ஒருத்தராக இருப்பாருங்கிறதுக்கு தானே போடுறாங்க.
தவிர மொத்தம் 20 சீட்டு கூட நிற்க போகிறதில்ல. 234 தொகுதிக்கு பொறுப்பாளர் போடுற காமெடி பிஜேபியில் தான் நடக்கும். அதெல்லாம் நிறைய கூத்துக்கள் சார். அது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் 5 சீட்டு 6 சீட்டு அதிகமாக வரணும்னா கூட டெல்லியில் பிஎல் சந்தோஷ்னு ஒருத்தர் இருக்கார், அவரை ரிமூவ் பண்ணிடணும். இங்கே கேசவ விநாயகன் ஒருத்தர் இருக்கார், அவரை ரிமூவ் பண்ணி இந்த கட்டமைப்பு இருக்குல்ல, பிரசிடெண்ட்டுக்கு தான் அதிகாரம்னு கொண்டு வரணும். பிரசிடெண்ட்டுக்கு மேலே ஆர்கனைசிங் செக்ரட்டரி தான் அதிகாரம்னு சொன்னால், அப்போ என்னை இந்த சேரில் உட்காந்து வச்சுட்டு பின்னாடிலேருந்து ஒரு குரல் வந்துக்கினே இருக்கும், அதுக்கேற்ப நான் தலையை ஆட்ட முடியுமா? அப்போ இப்போ இருக்கிற பிரசிடென்ட்டுக்கு பவர் இல்லைன்றீங்களா சார்? எந்த பிரசிடெண்ட்டுக்கும் பவர் கிடையாது. இப்போ இருக்கிற அண்ணாமலைக்கு மட்டும் பெரிய அண்ணாமலை சில சமயம் கூட்டு சேர்த்துப்பார். அவர் எப்படியோ யாரை எப்படி வளைக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். எதிராளிகள் பலகீனங்களை எல்லாம் தன்னுடைய பலமாக மாற்ற தெரிந்தவர் தான் அண்ணாமலை. எல்லாரும் ஒரு இடத்துக்கு வரணும்னா நல்ல பேனா வாங்கிக்கணும், நல்ல இது வாங்கிக்கணும் பார். இவர் நல்ல கேமரா வாங்கிப்பார், நல்ல டேப் ரெக்கார்டர் வாங்கிப்பார், ரெக்கார்ட் பண்ணுவார். அதை எப்படி போட்டு காமிக்கிறது, இது வெளியில் வந்தால் ஒரு வேலை, வெளியில் வரலன்னா ஒரு வேலை. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பிளாக்மெயில். பாஜகவில் இப்போ பிராமணர்களை விலக்கி வைக்கிறாங்கன்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க சார். அப்போ பாஜகவில் ஒரு திராவிட அரசியலை இவர் முன்வைக்கிறாரா அண்ணாமலை? சார், நீங்க தமிழ்நாட்டில் இருந்துட்டு திராவிட அரசியல் தான் சார் பண்ணணும். தேசிய அரசியல் இங்கே பண்ண முடியாது. தேசிய அரசியல் உங்க கட்டமைப்புக்குள்ள வேணா சரியா இருக்கும். அது காங்கிரஸா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி. நீங்க திராவிடர்களாக வாழக்கூடிய திராவிட நாடு சார். இப்போ நான் இங்கே பிறந்துட்டேன் இந்தியாவில். அப்போ என்னுடைய பாஸ்போர்ட்டில் என்ன இருக்கும்? இந்தியன்னு இருக்கும். தமிழ்நாடே பாஸ்போர்ட் கொடுத்தா என்ன இருக்கும்? திராவிடன்னு இருக்கும். அவ்வளோதானே. இதுக்கே நீங்கள் உணர்ச்சி யோசிப்படுறீங்க. நீங்கள் வாழற வாழ்க்கை தான். எங்கள் வீட்டை சுற்றி அத்தனை சாமி படம் தான் இருக்குது, எல்லா கோயிலுக்கும் போவேன், விபூதி குங்குமம் இருக்குது. என்ன எனக்கு ஒன்றும் அதில் குறைச்ச, நீ என்ன வேணால் கூப்பிட்டு போ. பட் வேறு அரசியலை நீ இங்கே பண்ண முடியாது, பண்ண வாய்ப்பே கிடையாது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியணும். எந்த கிரவுண்டில் கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறாங்களோ அது அவங்க அந்த பிளேயர்ஸு 2 நாள் முன்னாடி போய் அந்த கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராக்டிஸே பிஜேபிக்கு கிடையாது, காங்கிரஸுக்கும் பெருசாக இல்லை. பிஜேபி 80லேருந்து தானே சார் வந்தது. அதுக்கு முன்னாடி ஜனசங்கம் அப்படி தான் இருந்தது, குழுவாக தானே இருந்தது. திடீர்னு அப்படியே விஸ்வரூபம் எடுத்து அப்படியே இது மோடிங்கிற ஒரு தனிப்பட்ட மனிதர் தன்னுடைய இமேஜை பூஸ்ட் பண்ணி அவர் குஜராத்தில் அவர் தன்னுடைய சாதனைகளை மற்ற மாநிலங்களுக்கும் தெரியப்படுத்தி அதனால் வந்தார். அது மாதிரி அண்ணாமலை அதே ரூட்டில் போய் நான் தமிழ்நாட்டில் நான் தான் சொல்லி கிட்டத்தட்ட மாதத்துக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் அண்ணாமலை செலவழிச்சார்னு நிறைய கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க. நமக்கு ஒன்றும், அதாவது பெய்டு ஏஜென்சிஸ், பிஆர் ஒர்க். நீ என்னை பற்றி எழுது, அண்ணாமலை நடந்து போனார், அண்ணாமலை இப்படி திரும்பி பார்த்தாரு, அண்ணாமலை ஷூ போட்டுக்கல, அப்புறம் ஒரு காலில் மட்டும் செருப்பு போட்டு நடந்தார், ஏதாவது எழுத வேண்டித்தானே. டெய்லி ஒரு பேப்பரில் வரணும். ஆனால் அரசியலுக்கு அது தேவைப்படுது இல்லை சார் பொதுவாக இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனப்படாது சார். இன்னைக்கு அண்ணாமலை பேர் வளர்ந்தது, பிஜேபி பேர் எங்கே வளர்ந்தது? அண்ணாமலை வளர்ந்ததுனால பிஜேபி ஓட்டு வங்கி வந்தால் போகிறோம். பிஜேபியோட ஓட்டு வங்கி போயிடுச்சு. நான் ஒரு பிராமணன் வெளில வந்தானே என்ன மாதிரி எத்தனை பிராமணன் வெளில வந்திருப்பான்? இனிமேல் பிராமணர்களுக்கு எதிர்காலம் கிடையாதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இது திமுக பிராமணர்களுக்கு எதிரிங்கிறாங்க. திமுகவில் இப்போ கமலஹாசனுக்கு எம்பி சீட்டு கொடுத்து யார்? கமலஹாசன் பிராமணன் தானே. ஜெய்சங்கர் சாலைன்னு பேர் வச்சுது, ஜெய்சங்கர் பிராமணன் தானே. எஸ்வி வெங்கட்ராமன் தெருன்னு பேர் வச்சார் ஸ்டாலின், பிராமணன் தானே. என்ன பிராமணனுக்கு எதிரி? நாம் எமோஷனலாக திங்க் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் பணம், அதில் பிராமண பெண்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்களே. தமிழ்நாட்டில் பெண்கள் இலவசமாக பஸ்ஸில் போகலாம், அதில் பிராமண பெண்கள் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்கள். ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க, யாருக்கு ரேஷன் கார்டு? அதில் பிராமணர்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்களா? இது பிராமணர்களுடைய தவறுன்னு சொல்ல மாட்டேன்னா. திராவிட கழகம் முழுமூச்சாக பாம்பையும் பாப்பானையும் பார்த்தா முதல்ல பாப்பான அடி அப்படிங்கிற ஒரு வாதத்தை 70 வருஷத்துக்கு முன்னாடி வச்சு ஒரு ஜாதி வெறியை வெறுப்பை தூண்டி விட்டார்கள் திராவிட கழகம். அந்த திராவிட கழகம் இன்றைக்கு திமுகவோட இணைந்து, இதே திராவிட கழகம் தான்
சமூக நீதி காத்த வீராங்கன்னு ஜெயலலிதாவுக்கு பட்டம் கொடுத்து அதிமுகவோட இருந்தவங்க. இவங்க அப்படியே இன்னைக்குமே திமுகவுடைய இல்லை. ஆனால் திமுகவினுடைய பெருந்தன்மையும் முதலமைச்சருடைய பெருந்தன்மையும் இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் நான் அன்னிலேருந்து சொல்லிட்டு இருக்கிறது தான், திராவிட கழகம் என்பது அது திமுகவுக்கு பாரமே தவிர பெரிய ஓட்டு வங்கி கிடையாது. ஆர்எஸ்எஸ்ங்கிறது பிஜேபிக்கு பாரம், அதுக்கும் ஓட்டு வங்கி கிடையாது. அது அமைப்பு. சமூக சேவை பண்ணிட்டு போ. இப்போ ஒரு வெள்ளம் வந்தாக்க இந்த கட்சியில் இருக்கிறது தான் உதவி செய்யணும் இருக்கா, எல்லாரும் தான் செய்யறாங்க. இது என் கருத்து சார். ஆனா இப்போ அண்ணாமலை வந்து தன்னை வளர்க்கிறார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க சார். ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் தனிநபர் அப்படின்றத தாண்டி கட்சி அந்த சித்தாந்தம் தான் வளரணும்ன்றது அவங்களோட ஐடியாலஜியா இருக்கு சார். அட்டையில என்ன வேணா இருக்கும் சார். புறம் சிரம் நீட்டாதீர்கள்னு பஸ்ல போட்டிருக்கு. அப்படியே முக்காவாசி வெளியில எட்டி பாக்குறவங்க இல்லவையா, படிகளில் தொங்காதீர்கள்னு போட்டிருக்கு. தொங்கலையா? அந்த மாதிரி தான் பின்பக்கத்துல தான் போட்டிருக்காங்க. ஏன்னா அதை படிச்சிடக்கூடாதுன்ட்டு. யாரும் அதை பின்பக்கத்தை படிக்க போறாங்க? அட்டைங்கிறது என்ன? அந்த அட்டையை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? எத்தனை கிரிமினல்ஸ் போட்டிருந்தாங்கல்ல பேப்பர்ல, நீங்களே மீடியாவில் சொன்னீங்களா, 369 கிரிமினல்கள், குற்ற வழக்குகள் பாதிக்கப்பட்டவர்கள், தண்டனை அடைந்தவர்கள், அந்த குற்ற வழக்குல சம்பந்தப்பட்டவர்கள் போட்டிருக்காங்களா இல்லையா? அப்புறம் என்ன? நான் கூட நினைச்சேன் சார், பிஜேபி தான் அப்படியா, மோடி பரிசுத்தமானவர், அது இது அது வேற. There is lot of difference between democracy and dictatorship. And if there is democratic dictatorship, அதை டெமோக்ரஸிங்கிற பேர்ல கொண்டு போகலாம். இது ஒவ்வொருத்தருடைய சாமர்த்தியம் இல்லை, அதுதான் என்னுடைய பலம்னு நினைக்கலாம். ஆனா சார், பாஜக வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகன்ற கட்சி மட்டும் 11% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஆனா நீங்க வந்து இன்னும் 3% தான் பாஜக அப்படின்னு. நீங்க 11% எதை வச்சு சொல்றீங்க? சொல்லுங்க. ஒருத்தருடைய இப்போ விஜய் தனியா நிக்க போறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் சதவீதம் தெரியும், சீமான் சதவீதம் தெரியும். பாஜக ஒரு கூட்டமா நிக்கிட்டு அது பாமக ஓட்டையும் இவர் எந்துன்னு சொல்லிக்கலாம்ல. நீங்க சொல்லுங்க. அவங்க வந்து 1 கோடி உறுப்பினர்களை சேர்த்தேங்கிறாங்க. இது வரைக்கும் அவங்களால சேர்க்க முடிஞ்சதா? எனக்கு தெரிஞ்சு 10-15 லட்சம் பேர் சேர்த்துருந்தா ஜாஸ்தி மிஸ்டு கால்ல. எனக்கு என்ன இருக்கு அவங்க மேல விரோதம்? எங்கிட்ட கூட ஒருத்தர் சொன்னாங்க, ஆர்எஸ்எஸ் நீங்க சேரணும். நான் எதுக்கு சேரணும்? அதை விட ஒழுக்கமா எங்க அப்பா வளர்த்துருக்காரு, எனக்கு போறோம். எனக்கு 75 வயசு ஆச்சு. நான் சிகரெட் குடிக்கிறது இல்லை, தண்ணி அடிக்கிறது இல்லை, இந்த பொம்பளை பொறுக்கி வேலையெல்லாம் பண்றது கிடையாது. அதனால எனக்கு நான் ஒரு அமைப்புல சேர்ந்து தான் நான் சர்வீஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் எனக்கு அவசியமே கிடையாது. இப்படி வச்சுக்கிட்டு பாடணும்னா ஸ்கூல்ல ஸ்கவுட்ல பண்ணிட்டேன். இப்போ எதுக்கு நான் பாடணும்? வந்தே மாதரம் நீ பாடலன்னா தேச துரோகின்னு ஒரு ஆள் சொல்றான். எங்க டிராமா ட்ரூப்ல இருக்கிற ஆளுங்களை லூஸ் ஆடா நீன்னு கேட்டேன். இப்ப நான் கொடி போட்டிருக்கேன், நீ கொடி போடல, நீ தேச துரோகியா? யாருமே அதை சொல்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஒரு தேசம் என்பது தலை, கை, கால், உடம்பு, வயிறு, மூளை எல்லாம் சேர்ந்தது தான். நான் தமிழ்நாட்டுக்கு முழுக்க விசுவாசமா இருந்தாலே நான் ஒரு தேசபக்தன் தான். நம்ம இந்தியாவில் ஜனநாயகத்துடைய பலகீனம் என்னன்னா, நம்ம தேசிய கொடியோட கட்சி கொடிகள் ஜாஸ்தியா போச்சு. அவ்வளவுதான். முதல்ல ஒரு 20-25 வருஷம் முன்னாடி இந்த கொடியை போடுற பிராக்டிஸ் நான் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் கேட்டார், என்ன சார் காங்கிரஸ்ல சேர்ந்துட்டீங்களன்னாரு. அப்போ அவருக்கு காங்கிரஸ் கொடிக்கும் தேசிய கொடிக்குமே வித்தியாசம் தெரியல. தேசிய கொடிக்கே நமக்கு என்னைக்கு மரியாதை கொடுக்குறோம்? இந்த கையில முட்டாய் வாங்கினேன், இந்த கையில கொடி வாங்கிக்கிறோம். அன்னைக்கு தானே, August 15 தானே, வேற என்ன? இல்லை ஜனவரி 26 நம்ம இந்த கொடியை கொடுத்து முட்டாயெல்லாம் கொடுக்குறது இல்லையே. அதனால தான் சில இடத்துல கலெக்டரே தலைகீழா கொடி ஏற்றிட்டாங்கலாம் வருது. ஏன் வருது? நமக்கு தெரியல, எது மேலே எது கீழே ஒன்றும் தெரியல. இக்னரன்ஸ் இருக்கு இல்லையா சார்? நமக்கு வந்து அதை தாண்டி யார் எல்லாரும் தேசத்துக்கு எதிராக பண்ணிடுவாங்க? என் கருத்துக்கு மாற்று கருத்து நீங்க சொல்றீங்கன்னா அந்த கருத்து முடிஞ்சோன்னா உட்காந்து ஒன்னா சாப்பிட முடியாதா? உடனே உங்களை வாழ்க்கையோட எதிரியா நினைச்சு உங்களை எப்படியாவது ஒழிக்கணும், உங்களை ஒழிச்சே ஆகணும் அப்படின்னா, நீங்க தாடி வளர்த்துருக்கீங்க, தாடி வளர்த்துருக்கானா இருந்தாலும் முஸ்லீமா இருப்பார் பொழுது அப்படின்னா, எனக்கு தாடி வளர மாட்டேங்குது. அந்த பொறாமையில நான் என்ன வேணா பேச முடியுமா? பேசக்கூடாது. சில பேருக்கு தாடி அழகா இருக்கும், சில பேருக்கு அழகா இருக்காது, அவ்வளவுதான். ஒரு தாடியை வச்சு ஒருத்தரை சொல்லுவேன், அவர் புருவத்தை வச்சு சொல்லுவேன், மீசியை வச்சு சொல்லுவேன்னா
அது வந்து கணிப்பவருடைய முட்டாள்தனமோ இல்லை பொறாமை உணர்ச்சி. நிச்சயமா சார். உங்க நேரத்துக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி சார். அனைவருக்கும் நன்றி. வரப்போகின்ற அனைத்து பண்டிகை நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை. அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டாரு. அதற்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து வந்து தெரிவிச்சிருந்தார் வேற சார். யாருக்கு சொல்ல முடியுங்க? அவரு யாராவது ஒரு ஃபுல் பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அப்படியே சாணி அள்ளி பார்த்துருக்கீங்களா? சினிமா ஹீரோயின் கூட அப்படி புடவை சொருகின்னு தான் பண்ணுவாங்க. எல்லாரும் ஒரு ஒரு இடத்துக்கு வரணும்னா நல்ல பேனா வாங்கிக்கணும், நல்ல இது வாங்கிக்கணும். இவர் நல்ல கேமரா வாங்கிப்பார், நல்ல டேப் ரெக்கார்டர் வாங்கிப்பார், ரெக்கார்ட் பண்ணுவார். அதை எப்படி போட்டு காமிக்கிறது? இது வெளியில் வந்தால் ஒரு விலை, வெளியில் வரலன்னா ஒரு விலை. நான் அண்ணாமலைக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது கிடையாது. நான் உன்னை குப்பைன்னு தூக்கி போட்டேன், அந்த குப்பையை மோந்து பார்த்துக்கிட்டு அந்த குப்பையே பார்த்தலாம் அதெல்லாம் கிடையாது. தூக்கி போட்டுருவேன். அண்ணாமலையை பற்றி பேசுறதே வேஸ்ட்டு. அவரோட வங்கி கணக்குல மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வங்கி கணக்கில் கண்டிப்பாக மாற்றம் இருக்குது. என்னங்க இப்போ பார்த்தீங்கன்னா மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மற்றும் மூத்த திரைக்கலைஞருமான திரு எஸ் வி சேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால். நல்லா இருக்கீங்க சார்? விஷால் பேரை ரொம்ப நாள் கழிச்சு கேள்விப்படுறேன். ஓகே சார். சமீபத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவில் சில டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டாரு. அதற்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து வந்து தெரிவிச்சிருந்தார் வேற சார். யாருக்கு சொல்ல முடியுங்க? அவரு சொல்லுங்க, வேற யாருக்கு சொல்ல முடியும்? இதை தவிர தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கு, 10% ஓட்டு ஆயிடுச்சு, பாஜக இந்த தடவை 25 தொகுதியில் ஜெயிக்கும், அதெல்லாம் சொல்ல முடியாது. இது வந்து மோடி வாழ்த்தினரா இல்லையாங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? நான் அண்ணாமலைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து மறுபடியும் இருக்கா கட்சியில? எனக்கு தெரியாது சார். நான் அண்ணாமலைக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது கிடையாது. நான் உன்னை குப்பைன்னு தூக்கி போட்டேன், அந்த குப்பையை மோந்து பார்த்துக்கிட்டு அந்த குப்பையே பார்த்தலாம் அதெல்லாம் கிடையாது. தூக்கி போட்டுருவேன். ஜெயலலிதா சொல்லுவாங்க தெரியுமா, உதிர்ந்த ரோமம். அதை எடுத்து வச்சுக்க மாட்டாங்க, சலூன்லேயே விட்டு வந்துடுவோம்ல. அந்த மாதிரி நான் இப்போ பிஜேபியிலே இல்லையே, அண்ணாமலையால் தான் பிஜேபி அழியும் அப்படின்னு அன்னைக்கு சொன்னேன். அதுதான் பண்ணாரு. இன்னைக்கும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார் அந்த அண்ணாமலை. நயினார் நாகேந்திரன் ஒரு இடத்துல கூட ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் வேலை செய்கிறாரு. அதுவும் எப்படி? பிஜேபியில் இருந்து சம்பாதிச்ச பணம். இப்பவும் எப்படி? எல்லாம் பெய்டு நியூஸ். கிட்டத்தட்ட 20,000 பேர் என்னமோ ஓடி இருக்காங்க போல இருக்கு கோவாவில். அதில் 850 பேர் அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அந்த 850 பேர் கம்ப்ளீட் பண்ணதில் கடைசியிலேருந்து 8ஆவதாக வந்திருக்காரு இவர். வயசானவங்கெல்லாம் தள்ளாத கொஞ்சம் முடிஞ்சாமல் கொஞ்சம் கடைசியில் போவாங்களே, அந்த மாதிரி வந்திருக்காரு. இவருக்கு துணை யாருன்னா அந்த பிளேன் கதவை திறந்து விட்டாரு அந்த எம்பி, கர்நாடகா எம்பி. இவருக்கு சகவாசம் முழுக்க கர்நாடகாவில் இருக்கிறவங்களோட தான். இங்கே ஏதாவது பிரச்சனைனா அங்கே இருக்கிற சாமியார்கிட்ட போய் சொல்லி என்ன இப்படியாவது காப்பாற்றுங்க அப்படிங்கிறது. அது தன்னை வந்து இவர் தமிழனாகவே நினச்சிக்கல. அண்ணாமலையை பற்றி பேசுறதே வேஸ்ட்டு. ஆனால் அவரோட வங்கி கணக்குல மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வங்கி கணக்கில் கண்டிப்பாக மாற்றம் இருக்குது. என்னங்க இப்போ பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு ஃபுல் பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அப்படியே சாணி அள்ளி பார்த்துருக்கீங்களா? சினிமா ஹீரோயின் கூட அப்படி புடவை சொருகின்னு தான் பண்ணுவாங்க. இவர் தனி. இவர் வந்து கொஞ்சம்
ஸ்லைட்லி கன்ஃபியூஸ்டு மென்டலி. ஒவ்வொருத்தருக்கும் அடிப்படையாக ஒரு சின்ன ஒரு ஒரு பைத்தியக்கார குணம் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். அது சில சமயம் அதிகமாக வெளிப்படும், சில பேருக்கு வெளிப்படாது. இவருக்கு கொஞ்சம் வெளிப்படுது, அவ்வளோதான். அண்ணாமலை வந்து ஒரு ஒரு ஜாதி வெறியர், பிராமணர்களுக்கு எதிராக இருந்து அத்தனை பிராமணர்களையும் தொடர்ச்சி எரிஞ்சிட்டார். அதை முட்டாள் பிராமணர்கள் பல பேர் தெரிஞ்சுக்காம அண்ணாமலை பிராமணர்கள் செய்வார் வச்சு செஞ்சிட்டார். முடிஞ்சு போச்சு. என்ன இடபிள்யூஎஸ்க்கு என்ன பண்ணார்? இங்கே ஏதாவது நான் தமிழ்நாடு முழுக்க மீட்டிங் போட்டால் ஒரு மீட்டிங் போடவே இல்லை, பண்ண மாட்டார் அவர். பதவியில் இருந்தவங்க 45 வயசுக்கு மேலே தான் பிராமின்ஸ் இருக்காங்கன்னா அப்படியே ஏஜை மாற்றி 45 வயசுக்குள்ளேன்னு மாற்றி அப்படியே அத்தனை பேரையும் எடுத்தார். சேலத்தில் மோடிக்காக கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் செலவழிச்சு மோடி இட்லி, மோடி டிஃபன் இது அப்படின்னு போட்டு, அப்புறம் மோடியோட அத்தனை ஸ்கீம்ஸையும் ஃப்ரீயாக எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து பண்ணினேன். அங்கே இருந்து அவரை ரிமூவ் பண்ணாங்க. இங்கே துணைத் தலைவராக இருந்த திருப்பதி நாராயண தூக்கி நீ வந்து பொதுஜன தொடர்பாளரோ இல்லை ஏதோ பத்திரிகைக்கு பேசிக்கோ, நீ இந்த பக்கம் வந்துடாதுங்கிற மாதிரி அவரை பண்ணி விட்டாங்க. ஏன்னா அவர் அடுத்தது மயிலாப்பூர் சீட்டு கேட்டாக்க மயிலாப்பூர் சீட்டு அவர் கேட்பாருன்னு தெரியும். அப்போ என்ன பண்ணணும்? அவரை மயிலாப்பூருக்கு பொறுப்பாளராக போடணும், அவரை தூக்கி ஆலந்தூருக்கு பொறுப்பாளராக போடுறோம். பொறுப்பாளர் போடுறதே என்ன? பொறுப்பாளர் வந்து வேலை செய்யும் போது நாளைக்கு அந்த பொறுப்பாளரை நம்ம அந்த ஏரியாவில் அந்த சீட்டு கொடுத்தா எல்லாருக்கும் தெரிந்த ஒருத்தராக இருப்பாருங்கிறதுக்கு தானே போடுறாங்க. தவிர மொத்தம் 20 சீட்டு கூட நிற்க போகிறதில்ல. 234 தொகுதிக்கு பொறுப்பாளர் போடுற காமெடி பிஜேபியில் தான் நடக்கும். அதெல்லாம் நிறைய கூத்துக்கள் சார். அது வந்து அது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் 5 சீட்டு 6 சீட்டு அதிகமாக வரணும்னா கூட டெல்லியில் பிஎல் சந்தோஷ்னு ஒருத்தர் இருக்கார், அவரை ரிமூவ் பண்ணிடணும். இங்கே கேசவ விநாயகன் ஒருத்தர் இருக்கார், அவரை ரிமூவ் பண்ணி இந்த கட்டமைப்பு இருக்குல்ல, பிரசிடெண்ட்டுக்கு தான் அதிகாரம்னு கொண்டு வரணும். பிரசிடெண்ட்டுக்கு மேலே ஆர்கனைசிங் செக்ரட்டரி தான் அதிகாரம்னு சொன்னால், அப்போ என்னை இந்த சேரில் உட்காந்து வச்சுட்டு பின்னாடிலேருந்து ஒரு குரல் வந்துக்கினே இருக்கும், அதுக்கேற்ப நான் தலையை ஆட்ட முடியுமா? அப்போ இப்போ இருக்கிற பிரசிடெண்ட்டுக்கு பவர் இல்லைன்றீங்களா சார்? எந்த பிரசிடெண்ட்டுக்கும் பவர் கிடையாது. இப்போ இருக்கிற அண்ணாமலைக்கு மட்டும் பெரிய அண்ணாமலை சில சமயம் கூட்டு சேர்த்துப்பார். அவர் எப்படியோ யாரை எப்படி வளைக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். எதிராளிகள் பலகீனங்களை எல்லாம் தன்னுடைய பலமாக மாற்ற தெரிந்தவர் தான் அண்ணாமலை. எல்லாரும் ஒரு இடத்துக்கு வரணும்னா நல்ல பேனா வாங்கிக்கணும், நல்ல இது வாங்கிக்கணும் பார். இவர் நல்ல கேமரா வாங்கிப்பார், நல்ல டேப் ரெக்கார்டர் வாங்கிப்பார், ரெக்கார்ட் பண்ணுவார். அதை எப்படி போட்டு காமிக்கிறது, இது வெளியில் வந்தால் ஒரு வேலை, வெளியில் வரலன்னா ஒரு வேலை. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பிளாக்மெயில். பாஜகவில் வந்து இப்போ பிராமணர்களை விலக்கி வைக்கிறாங்கன்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க சார். அப்போ பாஜகவில் ஒரு திராவிட அரசியலை வந்து இவர் முன்வைக்கிறாரா அண்ணாமலை? சார் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்துட்டு திராவிட அரசியல் தான் சார் பண்ணணும், தேசிய அரசியல் இங்கே பண்ண முடியாது. தேசிய அரசியல் உங்கள் கட்டமைப்புக்குள்ள வேணால் சரியா இருக்கும். அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி. நீங்கள் திராவிடர்களாக வாழக்கூடிய திராவிட நாடு சார். இப்போ நான் வந்து இங்கே பிறந்துட்டேன் இந்தியாவில். அப்போ என்னுடைய பாஸ்போர்ட்டில் என்ன இருக்கும்? இந்தியன்னு இருக்கும். தமிழ்நாடே பாஸ்போர்ட் கொடுத்தா என்ன இருக்கும்? திராவிடன்னு இருக்கும். அவ்வளோதானே. இதுக்கே நீங்கள் உணர்ச்சி யோசிப்படுறீங்க. நீங்கள் வாழற வாழ்க்கை தான். எங்கள் வீட்டை சுற்றி அத்தனை சாமி படம் தான் இருக்குது, எல்லா கோயிலுக்கும் போவேன், விபூதி குங்குமம் இருக்குது. என்ன எனக்கு ஒன்றும் அதில் குறைச்ச, நீ என்ன வேணால் கூப்பிட்டு போ. பட் வேறு அரசியலை நீ இங்கே பண்ண முடியாது, பண்ண வாய்ப்பே கிடையாது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியணும். எந்த கிரவுண்டில் கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறாங்களோ அது அவங்க அந்த பிளேயர்ஸு 2 நாள் முன்னாடி போய் அந்த கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராக்டிஸே பிஜேபிக்கு கிடையாது, காங்கிரஸுக்கும் பெருசாக இல்லை. பிஜேபி 80லேருந்து தானே சார் வந்தது. அதுக்கு முன்னாடி ஜனசங்கம் அப்படி தான் இருந்தது, குழுவாக தானே இருந்தது. திடீர்னு அப்படியே விஸ்வரூபம் எடுத்து அப்படியே இது வந்து மோடிங்கிற ஒரு தனிப்பட்ட மனிதர் தன்னுடைய இமேஜை பூஸ்ட் பண்ணி அது அவர் குஜராத்தில் அவர் தன்னுடைய சாதனைகளை மற்ற மாநிலங்களுக்கும் தெரியப்படுத்தி அதனால் வந்தார். அது மாதிரி அண்ணாமலை அதே ரூட்டில் போய் நான் தமிழ்நாட்டில் நான் தான் சொல்லி கிட்டத்தட்ட மாதத்துக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் அண்ணாமலை செலவழிச்சார்னு நிறையா கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க. நமக்கு ஒன்றும், அதாவது பெய்டு ஏஜென்சிஸ், பிஆர் ஒர்க். நீ என்னை பற்றி எழுது, அண்ணாமலை நடந்து போனார்,
அண்ணாமலை இப்படி திரும்பி பார்த்தாரு, அண்ணாமலை ஷூ போட்டுக்கல, அப்புறம் ஒரு காலில் மட்டும் செருப்பு போட்டு நடந்தாரு. ஏதாவது எழுத வேண்டித்தானே, டெய்லி ஒரு பேப்பர்ல வரணும். ஆனா அரசியலுக்கு அது தேவைப்படுது இல்லை சார் பொதுவா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது? அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனப்படாது சார். இன்னைக்கு அண்ணாமலை பேர் வளர்ந்தது, பிஜேபி பேர் எங்க வளர்ந்தது? அண்ணாமலை வளர்ந்ததுனால பிஜேபி ஓட்டு வங்கி வந்தா போறோம். பிஜேபியோட ஓட்டு வங்கி போயிடுச்சு. நான் ஒரு பிராமணன் வெளில வந்தானே என்ன மாதிரி எத்தனை பிராமணன் வெளில வந்திருப்பான்? இனிமே பிராமணர்களுக்கு எதிர்காலம் கிடையாதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இது திமுக பிராமணர்களுக்கு எதிரிங்கிறாங்க. திமுகவில் இப்போ கமலஹாசனுக்கு எம்பி சீட்டு கொடுத்து யார்? கமலஹாசன் பிராமணன் தானே. ஜெய்சங்கர் சாலைன்னு பேர் வச்சது ஜெய்சங்கர் பிராமணன் தானே. எஸ்வி வெங்கட்ராமன் தெருன்னு பேர் வச்சார் ஸ்டாலின், பிராமணன் தானே. என்ன பிராமணனுக்கு எதிரி? நாம எமோஷனலாக திங்க் பண்றோம். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் பணம், அதில் பிராமண பெண்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்களே. தமிழ்நாட்டில் பெண்கள் இலவசமாக பஸ்ஸில் போகலாம், அதில் பிராமண பெண்கள் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்க. ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க, யாருக்கு ரேஷன் கார்டு? அதில் பிராமணர்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்களா? இது பிராமணர்களுடைய தவறுன்னு சொல்ல மாட்டேன் நான். திராவிட கழகம் முழுமூச்சாக பாம்பையும் பாப்பானையும் பார்த்தா முதல்ல பாப்பான அடி அப்படிங்கிற ஒரு வாதத்தை 70 வருஷத்துக்கு முன்னாடி வச்சு ஒரு ஜாதி வெறியை வெறுப்பை தூண்டி விட்டார்கள் திராவிட கழகம். அந்த திராவிட கழகம் இன்றைக்கு திமுகவோட இணைந்து, இதே திராவிட கழகம் தான் சமூக நீதி காத்த வீராங்கன்னு ஜெயலலிதாவுக்கு பட்டம் கொடுத்து அதிமுகவோட இருந்தவங்க. இவங்க அப்படியே இன்னைக்குமே திமுகவுடைய இல்லை. ஆனால் திமுகவினுடைய பெருந்தன்மையும் முதலமைச்சருடைய பெருந்தன்மையும் இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் நான் அன்னிலேருந்து சொல்லிட்டு இருக்கிறது தான், திராவிட கழகம் என்பது அது திமுகவுக்கு பாரமே தவிர பெரிய ஓட்டு வங்கி கிடையாது. ஆர்எஸ்எஸ்ங்கிறது பிஜேபிக்கு பாரம், அதுக்கும் ஓட்டு வங்கி கிடையாது. அது அமைப்பு. சமூக சேவை பண்ணிட்டு போ. இப்போ ஒரு வெள்ளம் வந்தாக்க இந்த கட்சியில் இருக்கிறது தான் உதவி செய்யணும் இருக்கா, எல்லாரும் தான் செய்யறாங்க. இது என் கருத்து சார். ஆனா இப்போ அண்ணாமலை தன்னை வளர்க்கிறார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க சார். ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் தனிநபர் அப்படின்றத தாண்டி கட்சி அந்த சித்தாந்தம் தான் வளரணும்ன்றது அவங்களோட ஐடியாலஜியா இருக்கு சார். அட்டையில என்ன வேணா இருக்கும் சார். புறம் சிரம் நீட்டாதீர்கள்னு பஸ்ல போட்டிருக்கு. அப்படியே முக்காவாசி வெளியில எட்டி பாக்குறவங்க இல்லவையா? படிகளில் தொங்காதீர்கள்னு போட்டிருக்கு, தொங்கலையா? அந்த மாதிரி தான் பின்பக்கத்துல தான் போட்டிருக்காங்க. ஏன்னா அதை படிச்சிடக்கூடாதுன்ட்டு. யாரும் அதை பின்பக்கத்தை படிக்க போறாங்க? அட்டைங்கிறது என்ன? அந்த அட்டையை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? எத்தனை கிரிமினல்ஸ் போட்டிருந்தாங்கல்ல பேப்பர்ல, நீங்களே மீடியாவில் சொன்னீங்களா, 369 கிரிமினல்கள், குற்ற வழக்குகள் பாதிக்கப்பட்டவர்கள், தண்டனை அடைந்தவர்கள், அந்த குற்ற வழக்குல சம்பந்தப்பட்டவர்கள் போட்டிருக்காங்களா இல்லையா? அப்புறம் என்ன? நான் கூட நினைச்சேன் சார், பிஜேபி தான் அப்படியா, மோடி பரிசுத்தமானவர், அது இது அது வேற. There is lot of difference between democracy and dictatorship. And if there is democratic dictatorship, அதை டெமோக்ரஸிங்கிற பேர்ல கொண்டு போகலாம். இது ஒவ்வொருத்தருடைய சாமர்த்தியம் இல்லை, அதுதான் என்னுடைய பலம்னு நினைக்கலாம். ஆனா சார், பாஜக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகன்ற கட்சி மட்டும் 11% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஆனா நீங்க இன்னும் 3% தான் பாஜக அப்படின்னு. நீங்க 11% எதை வச்சு சொல்றீங்க? சொல்லுங்க. ஒருத்தருடைய இப்போ விஜய் தனியா நிக்க போறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் சதவீதம் தெரியும், சீமான் சதவீதம் தெரியும். பாஜக ஒரு கூட்டமா நிக்கிட்டு அது பாமக ஓட்டையும் இவர் எந்துன்னு சொல்லிக்கலாம்ல. நீங்க சொல்லுங்க. அவங்க 1 கோடி உறுப்பினர்களை சேர்த்தேங்கிறாங்க. இது வரைக்கும் அவங்களால சேர்க்க முடிஞ்சதா? எனக்கு தெரிஞ்சு 10-15 லட்சம் பேர் சேர்த்திருந்தா ஜாஸ்தி மிஸ்டு கால்ல. எனக்கு என்ன இருக்கு அவங்க மேல விரோதம்? எங்கிட்ட கூட ஒருத்தர் சொன்னாங்க, RSS நீ சேரணும். நான் எதுக்கு சேரணும்? அதை விட ஒழுக்கமா எங்க அப்பா வளர்த்துருக்காரு, எனக்கு போறோம். எனக்கு 75 வயசு ஆச்சு. நான் சிகரெட் குடிக்கிறது இல்லை, தண்ணி அடிக்கிறது இல்லை, இந்த பொம்பளை பொறுக்கி வேலையெல்லாம் பண்றது கிடையாது. அதனால எனக்கு நான் ஒரு அமைப்புல சேர்ந்து தான் நான் சர்வீஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் எனக்கு அவசியமே கிடையாது. இப்படி வச்சுக்கிட்டு பாடணும்னா ஸ்கூல்ல ஸ்கவுட்ல பண்ணிட்டேன். இப்போ எதுக்கு நான் பாடணும்? வந்தே மாதரம் நீ பாடலன்னா தேச துரோகின்னு ஒரு ஆள் சொல்றான் எங்க டிராமா ட்ரூப்ல இருக்கிற ஆளுங்களை.
லூசாடா நீன்னு கேட்டேன். இப்போ நான் கொடி போட்டிருக்கேன், நீ கொடி போடல, நீ தேசத்தை இருக்கியா? யாருமே அதை சொல்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஒரு தேசம் என்பது தலை, கை, கால், உடம்பு, வயிறு, மூளை எல்லாம் சேர்ந்தது தான். நான் தமிழ்நாட்டுக்கு முழுக்க விசுவாசமா இருந்தாலே நான் ஒரு தேசபக்தன் தான். நம்ம இந்தியாவில் ஜனநாயகத்தினுடைய பலகீனம் என்னன்னா, நம்ம தேசிய கொடியோட கட்சி கொடிகள் ஜாஸ்தியா போச்சு. அவ்வளவுதான். முதல்ல ஒரு 20-25 வருஷம் முன்னாடி இந்த கொடியை போடுற பிராக்டிஸ் நான் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் கேட்டார், என்ன சார் காங்கிரஸ்ல சேர்ந்துட்டீங்களேன்னாரு. அப்போ அவருக்கு காங்கிரஸ் கொடிக்கும் தேசிய கொடிக்குமே வித்தியாசம் தெரியல. தேசிய கொடிக்கே நமக்கு என்னைக்கு மரியாதை கொடுக்குறோம்? இந்த கையில முட்டாய் வாங்கினேன், இந்த கையில கொடி வாங்கிக்கிறோம். அன்னைக்கு தானே, August 15 தானே, வேற என்ன? இல்லை January 26 நம்ம இந்த கொடியை கொடுத்து முட்டாயெல்லாம் கொடுக்குறது இல்லையே. அதனால தானே சில இடத்துல கலெக்டரே தலைகீழா கொடி ஏற்றிட்டாங்கலாம் வருது. ஏன் வருது? நமக்கு தெரியல, எது மேலே எது கீழே ஒன்றும் தெரியல. இக்னரன்ஸ் இருக்கு இல்லையா சார்? நமக்கு அதை தாண்டி யார் எல்லாரும் தேசத்துக்கு எதிராக பண்ணிடுவாங்க? என் கருத்துக்கு மாற்று கருத்து நீங்க சொல்றீங்கன்னா அந்த கருத்து முடிஞ்சோன்னா உட்காந்து ஒன்னா சாப்பிட முடியாதா? உடனே உங்களை வாழ்க்கையோட எதிரியா நினைச்சு உங்களை எப்படியாவது ஒழிக்கணும், உங்களை ஒழிச்சே ஆகணும் அப்படின்னா, நீங்க தாடி வளர்த்துருக்கீங்க, தாடி வளர்த்துருக்கானா இருந்தாலும் முஸ்லீமா இருப்பார் பொழுது அப்படின்னா, எனக்கு தாடி வளர மாட்டேங்குது. அந்த பொறாமையில நான் என்ன வேணா பேச முடியுமா? பேசக்கூடாது. சில பேருக்கு தாடி அழகா இருக்கும், சில பேருக்கு அழகா இருக்காது, அவ்வளவுதான். ஒரு தாடியை வச்சு ஒருத்தரை சொல்லுவேன், அவர் புருவத்தை வச்சு சொல்லுவேன், மீசியை வச்சு சொல்லுவேன்னா அது கணிப்பவருடைய முட்டாள்தனமோ இல்லை பொறாமை உணர்ச்சி. நிச்சயமா சார். உங்க நேரத்துக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி சார். அனைவருக்கும் நன்றி. வரப்போகின்ற அனைத்து பண்டிகை நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சந்திரசேகரா சுந்தரேஸ்வர